சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி சார், இந்த விளக்க எப்போ எங்க வீட்ல ஏத்த போற? ஏன் சார், அம்மாக்கு உடம்பு இன்னும் சரியாவலையோ? நாளைக்கு காலையில சீக்கிரம் கிளம்பி வந்து விளக்கேத்தி வச்சுட்டு வரவா? ஐயோ ஆனந்தி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் புரியுற மாதிரி நேரா சொல்லிருவியலே, அதே மாதிரி சொல்லிருங்க சார். சரி, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். உங்க கிராமத்துல நான் பரிகாரம் பண்ண வந்தப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மறுபடியும் எப்ப பாக்குறதுன்னு நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நீ எங்க கம்பெனிக்கே வேலைக்கு வந்திருக்க. அப்ப நினைச்சேன் ஆனந்தி, கடவுள் உனக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ ஒரு பந்தத்தை உருவாக்கி இருக்காருன்னு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நீ துடிச்ச பாத்தியா? எங்க அம்மாவை விட கேரிங்கா நீ என்ன பாத்துக்கிட்ட பாத்தியா? அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என் மேல எந்த அளவுக்கு நீ அன்பும் பாசமும் வச்சிருக்கன்னு. எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வார்த்தையா கோத்து கவிதைலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஒரே ஒரு வரியில சொல்றேன், ஐ லவ் யூ ஆனந்தி. டாட் கிட்ட கூட நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா அது நீன்னு சொல்லல. அவர் என் லவ்க்கு ஓகே சொல்லிடுவாரு. நீ என்ன சொல்ற? சொல்ல ஆனந்தி, நீயும் என்ன லவ் பண்றியா? சார், இது என்னோட இமேஜினேஷனா? சார் நான் வேணா அப்புறமா வரேன் சார். நோ நோ அன்பு, கம் இன். சார், விளக்கேத்திட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் சார். ஓகே ஆனந்தி, தேங்க்ஸ். சார், சொல்ல அன்பு. தில்லை சார் வர்றதா சொல்லியிருந்தீங்க. அதான் எத்தனை மணிக்கு வராருன்னு தெரிஞ்சா எல்லாரையும் கீழே அசம்பிள் பண்ண கரெக்டா இருக்கும். தேவையில்ல அன்பு, நான் தான் எல்லார்கிட்டயும் பேச போறேன். எல்லாரையும் மேலேயே வர சொல்லிடு. ஓகே சார். அன்பு சார், நீ யாரையாவது லவ் பண்றியா? சார், என்ன பாஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாத, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா ஃபீல் பண்ண. யாரையாவது லவ் பண்றியா? பண்றேன் சார். வாவ், தட்ஸ் குட். எப்போ உன் லவ் ப்ரப்போஸ் பண்ண? இன்னும் என் லவ் நான் சொல்லவே இல்லை சார். நீயுமா? நீயுமானா வேற யார் சார் லவ் சொல்லாம இருக்கா? அது நான் தான் சார். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு அன்பு? நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். என் லவ் அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்னமோ தெரியல, ரொம்ப நர்வஸா இருக்கு. அது ஏன் அன்பு? அது அப்படித்தான் சார் இருக்கணும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஓப்பனா பேசுற மாதிரி கேஷுவலாலாம் லவ் சொல்லக்கூடாது சார். அதுல ஒரு த்ரில்லே இருக்காது சார். லவ் சொல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அவங்க உடனே அக்செப்ட் பண்ணாம அவங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதுக்கு நடுவுல நமக்கு ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா, அவ ஓகே சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் சார். அதை ட்ரூவா லவ் பண்றவங்களால மட்டும்தான் உணர முடியும் சார். ஜஸ்ட் லைக் தட்லாம் லவ் ஓகே ஆகக்கூடாது சார். யூர் ரைட் அன்பு. ஆமா, நீங்க லவ் பண்ற பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சார்? ஆஃப் கோர்ஸ், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உங்களை யாருக்கு தான் சார் பிடிக்காது? அப்புறம் ஏன் சார் தயங்குறீங்க? போய் லவ் சொல்லிடுங்க சார். பொண்ணுங்களா வந்து நம்மகிட்ட லவ் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது.
நாம தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால நல்ல ஒரு மொமெண்டா பார்த்து உங்க லவ்வ சொல்லிடுங்க சார். சொல்லிடுறேன். தேங்க்ஸ் அன்பு. இட்ஸ் ஓகே சார். சரி, நீ எப்போ உன் லவ்வ சொல்ல போற? நீங்க லவ் பண்றவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா நான் லவ் பண்றவங்களுக்கு என்ன பிடிக்கணுமே சார். வாட்? உன்னை பிடிக்காத பொண்ணு கூட இந்த உலகத்துல இருக்கா என்ன? யூ ஆர் சச் a sweet guy அன்பு. இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா என்ன உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குட். சீக்கிரமாவே லவ் சொல்லிடுவேன் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ் அன்பு. உங்க லவ்க்கும் ஆல் தி பெஸ்ட் சார்.